ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ப்ரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு ப்ரெட்டை இப்படி தவாவில் போட்டு நம்ம ரோஸ்டட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஆயில்லையும் குக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆயிலில் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுத்து ஒரு மாதிரி இருக்கும், தகட்டும். இந்த மாதிரி நம்ம தோசை தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம அல்வா செய்யலாம். இப்போ ஒரு 4-5 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், ஸ்லைஸு. அதை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் சைட்லலாம் இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த சென்டர் பீஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. பாருங்கள், பால் ஒரு கப்பு தவாவில் ஊற்றிருக்கிறோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரெட்டெல்லாம் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் ஒரு அரை கப்பு இந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். எப்பயும் ப்ரெட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம பால் சேர்த்திக்கிட்டால் போதும். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம சுகர் சேர்த்தனுமே 50 ml ஆயில் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஆயிலே நல்லா மீடியமான ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், ஆயில் கொஞ்சம் பத்தலை, இன்னும் ஒரு 50 ml ஆயில் இது கூட சேர்த்திக்கலாம். நெய் நம்ம இறக்கையில தான் முந்திரி நெய்யில் வறுத்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 100 ml ஆயில் பிடிச்சிருக்கு. ஒரு 6-7 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு மீடியமான ஹீட்லேயே நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ப்ரெட்டு நல்லா அப்படியே க்ரீமியாக நல்லா வந்துருச்சு. சூப்பராக சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிருச்சு. ஆயில் காக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றுற 100 ஆயிலுமே இப்போ வெளியில் வருது பார்த்தீங்களா. இது அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே முந்திரி ஆட் பண்ணி நல்லா வணக்கி இதில் சேர்த்த போகிறோம். பாருங்கள், ஒரு 50 ml நெய்யில் ஒரு 10-15 முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே அதில் அப்படியே மேலே கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. நெய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருக்குது, ஆயிலாக பிரிஞ்சிருக்கு. அந்த ப்ரெட் அல்வாவே பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் அல்வா பதத்துக்கு கலரிங்கும் வந்துருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.